தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு 950 கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 11:30 மணி அதே பகுதியில் நிலை கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக நேற்று காலை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் போர்ட் பிளேயருக்கு மேற்கு தென்மேற்கில் சுமார் 460 கிலோமீட்டரிலும் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்குல 950 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது நிலை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கில் 960 கிலோமீட்டரிலும், காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கில் 970 கிலோமீட்டரிலும், கோபால்பூருக்கு தென்கிழக்கில் 1030 கிலோமீட்டரிலும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலை கொண்டிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து 27ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல ஒரு புயலாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்துல காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நேரங்கள்ல 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்றினுடைய வேகம் இருக்கும் எனவும் அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 9 துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை ஏற்றப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஓரிரு மாவட்டங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக ஆந்திரா பகுதியில் பாதிக்கப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. பலவேல் விவரங்களுக்கு நன்றி லிபிகா.